நவோதயா பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயம் இல்லை என மத்திய அரசு கூறிய போதும் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க திமுக அரசு மறுப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு தங்களது சுயலாபத்திற்காக தமிழ்நாட்டை தனி தீவாக உருவாக்கி வருகிறதாகவும், இதனால் வருங்கால தலைமுறைக்கு மிகப்பெரிய துரோகத்தை திமுக அரசு செய்து வருவதாகவும் விமர்சித்தார். நவோதயா பள்ளிகள் இல்ல, ஏன் நாங்க 2 லாங்குவேஜ் தான் படிப்போம். நவோதயா பள்ளிகள்ல நீங்க ஹிந்தி கட்டாயம் இல்லை, தமிழ்ல சொல்லிக் கொடுங்கன்னு கூட நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. மத்திய அரசு அதை ஒத்துக்குது. ஆனா நவோதயா பள்ளிகளை நாங்க இங்க விட மாட்டோம். விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள விட மாட்டோம். தமிழ்நாட்டை ஒரு தனித்தீவாக வைத்திருக்க வேண்டும். தங்களுடைய சுயலாபத்திற்காக தேசிய அளவில் கிடைக்கின்ற அத்தனை பலன்களையும் தமிழகத்திற்கு கிடைக்க விடாமல் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. இவர்களுடைய இந்த அரசியல் சுயலாபத்திற்காக, தங்களுடைய அரசியலுக்காக தமிழகத்தினுடைய வருங்கால தலைமுறைக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறது திமுக அரசு.